வெல்கம் டு புதியுகம் அகாடமி. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான மாடல் எம்சிக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஸ்பெக்ட் டு எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி பேட்டர்ன். எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், coral reefs and estuaries. Coral reefs and estuaries have higher productivity than continental shelves. So coral reefs plus estuaries இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தேன் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ப்ரொடக்டிவிட்டினா கார்பன் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அப்போ கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தான். கோரல் ரீஃப்ஸ் அண்ட் எஸ்யூரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் கார்பன் ப்ரொடக்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். டீப் ஓஷன்ஸ் ஆஃப் லோயர் ப்ரொடக்டிவிட்டி தேன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். டீப் ஓஷன்ஸ்ல வந்து சன்லைட்டே பெனிட்ரேஷன் இருக்காது. அப்போ வந்து பிளான்ட்டோட பர்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியான பிளான்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். கான்டினென்டல் ஷெல்ஃப் ஹாஸ் லோயர் ப்ரொடக்டிவிட்டி தேன் ஓப்பன் ஓஷன். ஸோ ஆக்சுவலாக ஓப்பன் ஓஷன் ஹாஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தேன் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ். ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸை விட ஓப்பன் ஓஷன்ஸ்ல ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தான். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஆன்சர் வந்து 1 2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், coral reefs and estuaries are among the most productive ecosystem per unit area. Coral reefs have average net primary productivity of approximately 2000 gram carbon per meter square per year, and estuaries have 1800 gram carbon meter square per year. In contrast, continental shelves has average net primary productivity of 360 gram per meter square per year. ஸோ நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா estuaries 1800. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோரல் ரீஃப்ஸ் அண்ட் எஸ்யூரிஸ் ரெண்டுமே சேர்த்தும் போது 2000 + 1800 3800. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூரிஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 360. ஸோ இவ்வளோதான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். டீப் ஓஷன் ரீஜன்ஸ், particularly the open oceans, have lower unit per unit area productivity, averaging about 125 gram carbon per meter square per year. In contrast with tropical rainforest, net primary productivity is 2000. ஸோ பாருங்க, இந்த இடத்துலையுமே டீப் ஓஷன்ஸ்ல 125 கிராம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 கிராம், அதாவது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல. ஸ்டேட்மெண்ட் 2 is correct. Statement 3 is incorrect. The continental shelf area are more productive than open ocean due to shallow depth. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட். ஸோ இந்த இடத்துல கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தென் ஓப்பன் ஓஷன்ஸ். ஓகேங்களா? சரி, ஸ்டேட்மெண்ட் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜன்ஸ் ஹேவ் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் சன்லைட் டியூ டு ஹையர் ஆல்பிடோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ரீஜன் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் சன்ஷைன் டியூ டு ஹையர் ஆல்பிடோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், the arctic region receives lesser sunlight தான், பட் நாட் டியூ டு ஹையர் ஆல்பிடோ. ஸோ ஆக்சுவலா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Arctic is a sea ice floating over oceans, unlike Antarctic which is land masses. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வந்து வாட்டர் ஏரியா. ஸோ ஐஸ் ஃப்ளோட்டிங் ஓவர் ஓஷன். ஸோ ஐஸ் உருக நமக்கு என்ன ஓஷனிக் ஏரியா தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் அண்டார்டிக்ல இருக்கக்கூடிய ஐஸ் மெல்ட் ஆக நமக்கு லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி, ஆப்ஷன் டி. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 is incorrect, but statement 2 is correct. Statement 1 is incorrect. The primary reason for Arctic receives lesser sunlight is high altitude. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ரீஜன்லயே நமக்கு வந்து less sunlight receive ஆகுது because it is at higher altitude. So general நமக்கே தெரியும் ஆர்டிக் ரீஜன்ங்கிறது top of the earth. So which causes the sun rays to strike at lower angle and spreading solar energy over the larger area, resulting in less concentration of solar radiation. Albedo refers to the reflectivity of surfaces. ஸோ ஆக்சுவலா நமக்கு வந்து லெஸ் சர்ஃபேஸா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பிடோ சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ஹை சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் ஹை ரிஃப்ளெக்டிவிட்டி இருக்கும், லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து லெஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1ல நமக்கு ஆர்டிக் ரீஜன் ரிசீவ்ஸ் லெஸ் சன்லைட் டியூ டு ஹையர் ஆல்பிடோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹையர் ஆல்பிடோ மீன்ஸ் ஹையர் சர்ஃபேஸ் ஆஃப் சன்லைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இதுல தப்பாகுது.
Statement 2. The Arctic Ocean basis is covered by sea ice and surrounded by land. In contrast with Antarctic, it is a continent landmass covered by thick ice and surrounded by Southern Ocean. So next question. Consider the following about feedback loop ecosystem collapse. Actually, feedback loop is nothing but வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கவும் அவுட்புட் என்ன அப்படிங்கிற இன்புட் அண்ட் அவுட்புட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தி அக்கர் ஒன்லி இன் மெரைன் எக்கோசிஸ்டம் மெரைன் சிஸ்டம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் லூப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் அண்ட் அதர் எக்கோசிஸ்டம்ஸ்லையும் வந்து பார்த்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்லேயும் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் லைக் சைக்ளிக் ப்ராசஸ் தான். ஸோ algal bloom reduces oxygen and releases nutrition. Algal bloom reduces the oxygen and releases the nutrition. ஸோ algal bloom அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா proliferation of algae in a water body which reduces the oxygen and releases nutritions. Statement 2 correct. Statement 1 வந்து தப்பு. Prior deforestation makes an area more prone to forest fire. So actually prior deforestation வந்து பாத்தீங்க அப்படின்னா is more prone to forest fire சொல்லி கேட்டிருக்காங்க. So statement 3 கரெக்ட். ஓகேங்களா? So statement 2 கரெக்ட், statement 3 கரெக்ட். All feedback loops are reversible. So அப்படி கிடையாது. ஒரு சில feedback loops வந்து பாத்தீங்கன்னா irreversible ஆகும். Statement 1 is incorrect. Feedback loops are not limited to marine ecosystem. The feedback mechanism occurs both marine and terrestrial ecosystem. Therefore, this statement is false. Statement 2 is correct. The process of algal bloom creates a positive feedback loop. Algal growth depletes oxygen, releases more nutrition, more algae. So this confirms that algal bloom reduces the oxygen, simultaneously reduces the nutrition, supporting the statement. Statement 2 is correct. Statement 3. The deforestation increases dryness and heat, which makes an area more prone to forest fire. So which is in turn lead to further deforestation. This is a classical example for terrestrial feedback loop validating the statement. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரைனஸும் அந்த ஹீட்டையும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. அது மூலம் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. Statement 4 is incorrect. The relevant concept of tipping point and the ecosystem collapse after which positive feedback loops may accelerate degradation. Examples such as coral reefs turning into rubble and kelp forest becoming urchin barrier illustrate and that's not all feedback loops are reversible, especially after crossing ecological threshold. So tipping point அப்படிங்கிறது nothing but ecosystem collapse ஆகிறத tipping point சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறது ப்ரொடக்டிவிட்டி எப்போ வந்து நெகட்டிவா ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்போ லாஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம அதாவது அது வந்து ரிவர்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. With respect to the successions in wet conditions, consider the following statement. Phytoplanktons initiate the process. ஸோ ஆக்சுவலாக சக்சஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு அந்த எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆகி போகிறது தான். ஸோ ஆக்சுவலாக ஃபைட்டோபிளாங்டன் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ். ஸோ வெட் கண்டிஷன்ஸில் ஃபைட்டோபிளாங்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைனியர் ஸ்பீஷஸாக ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைட்டோபிளாங்டான்ஸ் வந்து சக்சஷன்ஸ் வந்து கொண்டு போகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஆஞ்சியோஸ்போர்ம் perished marshy plants. So statement 2 correct. So actually ecological sequenceல வந்து பாத்தீங்கன்னா rooted floating angiosperms அந்த angiosperms வந்து பாத்தீங்க அப்படின்னா so it is also a succession in wetland. Scurps are absent in hydroic succession. So actually scurps வந்து பாத்தீங்க அப்படின்னா present in hydroic succession. So statement 3 வந்து தப்பு. So tree appears before shrubs. So இது ஜெனரலாவே தெரியும் shrubs அப்புறம் தான் tree. அப்போ ஸ்டேட்மெண்ட் 4 தப்பு 3 தப்பு. So only 2 தான் ஆன்சர். Okay. In wet condition, phytoplankton acts as a pioneer species. So pioneerனா initial species தான் pioneer species சொல்லுவாங்க. Initiating the hydroic succession process. They are the first organisms to colonize aquatic habitat and begin the ecological transformation towards a terrestrial climax opportunity. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைனியர் நம்ம ஃபைட்டோபிளாங்டன்ஸ் தான் பைனியர் ஸ்பீஷியஸ்னு சொல்லி சொல்லுவோம். பைனியர் மீன்ஸ் ஆரிஜின்.
So the statement 1 is correct. Statement 2 is correct because the ecological sequences clearly shows that rooted floating angiosperm appear after the rooted submerged plants and before marshy plants. ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னாலே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து ரூட் வந்து மண்ணில் தான் வந்திருக்கும், இல்லை வாட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் ஆரிஜின் ஆச்சு. பைட்டோ பிளான்டன்ஸும் வாட்டர்ல வந்து ஆரிஜினா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்திருக்கணும், நமக்கு ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து rooted to soil. So அப்போ submerged plants அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ecological sequences clearly shows that rooted floating plant angiosperm after rooted submerged plants and before marshy plants. Marshy plants அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா clearly ecological succession clearly shows that rooted floating plant. ஸோ அதுக்கு அடுத்து rooted submerged plant. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட், நெக்ஸ்ட் வந்து சப்மர்ஜர் பிளான்ட், அதுக்கு அடுத்து தான் மார்ஷி பிளான்ட்ஸ். ஸோ இது வந்து எக்காலஜிக்கல் சக்சஷன். கண்டிப்பா இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம மாடியூல் கொஸ்டின்ஸை பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன், ரீசெண்டாக நடந்து சிஎஸ்ல வந்து கேட்டிருந்தது. Shrubs are not absent in hydraulic succession. In fact, they are an explicit stage in later part of the succession. So shrubs அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an explicit stage at hydraulic succession. So water succession. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. shrubs வந்து பார்த்தீங்க அப்படின்னா shrubs is not absent in hydraulic succession. Okay, hence the statement is factually wrong. So it is incorrect. Okay, statement 4 is incorrect. According to typical hydraulic succession sequences, shrubs appear first and then trees and then merge final stage of ecological stabilization. Actually shrubs தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கும், அதுக்கப்புறம் தான் ட்ரீஸ் வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகே, which of the following contributes to the carbon release? ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் PV2 தான் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து திரும்பவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், கார்பன் ரிலீஸ் இதெல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ which of the following contributes to the carbon release? Respiration, photosynthesis, decomposition, burning of fossil fuels. Actually இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா contribute to the carbon release கேட்டிருக்காங்க. photosynthesis ரொம்ப சிம்பிள். photosynthesis வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது, கார்பன் அப்சார்ப்ஷன். அப்போ 2 கிடையாது அப்படின்னாலே நமக்கு 1, 3 and 4 ஆன்சர் வந்து 1, 3 and 4. ரெஸ்பிரேஷன் என்னது, ஆக்சுவலா நார்மலா இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங். ஸோ எல்லா ரெஸ்பிரேஷனுமே ஆக்சிஜனை இன்டேக் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைல் பண்ணும். ஸோ கரெக்ட் ரெஸ்பிரேஷன் பை பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ராப்ஸ் இன்வால்வ்ஸ் இன் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் டு ரிலீஸ் எனர்ஜி டியூரிங் விச் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட் இன் தி அட்மாஸ்பியர். ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ரிலீஸ் ஆகும். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா கார்பன் வந்து கன்சியூம் ஆகும், ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ போட்டோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கேப்சர் மெக்கானிசம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மூலமா கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்ஹேல் பண்ணும், ஆக்சிஜன் வந்து எக்ஸைட் பண்ணும். இது ஜென்ரலா தெரிஞ்ச ஒரு விஷயம். டீகம்போஷன் அப்படிங்கிறது இந்த ஆர்கானிசம் டைஸ் டீகம்போஸ்ட் பை பாக்டீரியா ஃபங்கைஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபங்கை மூலமா டீகம்போஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுவுமே கார்பன் டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல். கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் of energy release stored carbon from geological reservoir into the atmosphere as carbon dioxide, thus intensifying the greenhouse gas effect. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நமக்கு தெரியும், ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரெகார்டிங் சக்சஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Regarding the section, consider the following statement. The climate community supports minimal biodiversity. The climax community supports. So actually climax வந்து பாத்தீங்கன்னா maximum biodiversity. Climax அப்படின்னா முடிய போகுது நம்ம. அப்போ வந்து maximum biodiversity தான் சப்போர்ட் பண்ண, மினிமம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. Serial stages can reserve due to disturbances. So serial stages can reverse due to disturbances. Yes, சீரியல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா இட் கேன் ரிவர்ஸ். ஸோ ஆக்சுவலா ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதுல நிறைய இருக்கும். கண்டிப்பா இது என்விரான்மெண்ட் படிச்சிருந்தவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும்.
ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு புரியலன்னா இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் எடுத்து உங்களோட என்விரான்மெண்ட் புக்ல தேடி படிங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சீரியல் ஸ்டேஜஸ் கேன் ரிவர்ஸ் டியூ டு டிஸ்டர்பன்ஸ். எஸ், ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஆட்டோஜெனிக் சக்சஷன் அக்கர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ ஆக்சுவலாக தப்பு. ஆட்டோஜெனிக் சக்சஷன் வந்து இன்டர்னல் சேஞ்சஸ்னால நடக்கும், எக்ஸ்டர்னல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நடக்காது. Lichens initiated soil formation Xeric area. So actually yes, Jurassic succession ல வந்து பார்த்தீங்கன்னா lichens தான் soil formation initiate பண்ணும். So no soil, barren land. Jurassic area அப்படிங்கிறது barren land. So statement 4 வந்து correct. So answer வந்து 1 liter. ஓகேங்களா. Statement 1 is incorrect. Climax community are characterized by maximum biodiversity, complex food web and stable ecological balances. So climax community ங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்பா இருக்கும், maximum biodiversity இருக்கும். The idea that supports minimal biodiversity contradicts with the very definition. So statement 1 வந்து தப்பு. Statement 2, seral stage which are the transitional stage in succession can reverse due to disturbances such as flood, fire, human intervention or climatic changes. செரல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய டிரான்சிஷனல் ஸ்டேஜ் சக்சஷன் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டியூ டு ஃப்ளட், ஃபயர், ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆர் கிளைமேட்டிக் சேஞ்ச். திஸ் மீன்ஸ் டெவலப்பிங் எக்கோசிஸ்டம் மே ரெக்ரெஸ் டு earlier stage if disruptions are before reachability. Statement 3 is incorrect. Autogenic succession is driven by internal changes caused by community itself. So autogenic succession is driven by internal changes. Autogenic succession வந்து பாத்தீங்கன்னா internal changes நாலே occur ஆகும், caused by community itself, such as accumulation of organic matter and shade from plant growth. In contrast, external climatic changes drives allogenic succession. So எக்ஸ்டர்னல் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிளைமேட் சேஞ்ச் வந்து அல்லோஜெனிக் தான் உங்களுக்கு கொடுக்கும், ஆட்டோஜெனிக் கொடுப்பாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 is incorrect. Statement 4 is correct. In Jurassic succession, that means barren land, dry land succession, lichens are pioneer species. They colonize bare rock, releases acid, and that helps weathering the rock and initiate the process of soil formation. So soil formation lichens வந்து greater role play பண்ணுது. So இது மூலியமா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So organisms like mosses and grasses. So which of the following can be considered as carbon sinks? So again, carbon sinks. So carbon sink, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்ன கொஸ்டின்? கார்பன் ரிலீஸை பார்த்தோம். கார்பன் ரிலீஸா, இது கார்பன் அப்சார்ப்ஷன். ஸோ கார்பன் அதை ரிலீஸ் பண்ணது, இது வந்து அப்சார்ப் பண்ணது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? அதனாலதான் ரெண்டு கொஸ்டினுமே ஒரே பிடிஎஃப்ல ஒரே கிளாஸ்ல பார்க்கறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கார்பன் சிங்க்ங்கிறது என்னன்னா கார்பன் அப்சார்ப் பண்றது, சரிங்களா? கார்பன் சோர்ஸ் இஸ் கார்பன் ரிலீசிங். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் கார்பன் ரிலீஸ் பண்ற ஏஜென்ட்ஸ், இப்ப பார்த்தது கார்பன் அப்சர்வ் பண்ற ஏஜென்ட். ட்ரை ஐஸ் ஃபார்மேஷன் அட் போல்ஸ். எஸ், ட்ரை ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். அதனாலதான் அதாவது நமக்கு வந்து கார்பன் அண்ட் மீத்தேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். அதனால அந்த ஐஸ் வந்து உருக்கும் போது நமக்கு கார்பன் அண்ட் மீத்தேன் வந்து எமிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரெண்டு ரீஜன்லயுமே மீத்தேன் அண்ட் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன், கிளைமேட் சேஞ்ச். ஐஸ் வந்து நிறைய மெல்ட் ஆகுது, அதனால கார்பன் அண்ட் மீத்தேன் ரிலீஸ் ஆகுது படிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓஷன் அப்சார்ப்ஷன். So ocean is the biggest carbon sink. Ocean is the largest carbon sink. So almost 30 to 35% of carbon dioxide வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசால்வ்டு CO2 வந்து வச்சுக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். போட்டோசிந்தசிஸ் ஜெனரலா நமக்கு தெரியும். போட்டோசிந்தசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கார்பன் சிங்க் தான், பிரைமரி சோர்ஸ் ஆஃப் கார்பன் சிங்க் தான். சாயில் எரோஷன் இஸ் நாட் கார்பன் சிங்க். சாயில் எரோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கார்பன் சிங்க். அண்ட் ஆல்சோ இஃப் எரோஷன் நடக்குது அப்படின்னா அது கார்பனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். கார்பனை சாயில் கார்பன் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நமக்கு வந்து 1, 2, 3 தான் ஆன்சர். ட்ரை ஐஸ் ஃபார்மேஷன் அட் போல்ஸ். ஸோ கரெக்ட். ட்ரை ஐஸ் solid CO2. So solid CO2 தான் dry ice சொல்லி சொல்லுவாங்க. Formation at poles acts as a temporary reservoir of carbon, especially under the cold condition. The sequestration of atmospheric carbon dioxide at poles as identified as a sink in carbon. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்பன் சிங்க்னு சொல்லுவோம்.
ocean absorption. So ocean, நான் சொன்ன மாதிரி இது ocean is the largest carbon sink. So around 30 to 33% of atmospheric CO2, including emission of human activities, it is absorbed. The dissolved CO2 utilized with marine organism. So ocean இருக்கக்கூடிய CO2 வந்து யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா marine organisms வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. Photosynthesis. Yes, photosynthesis is a primary biological mechanism of carbon removal from the atmosphere. Plants absorb carbon dioxide and convert it into glucose, storing in biomass. This makes photosynthesis a key short-term carbon sink. Soil erosion. Soil erosion is carbon emit தான் பண்ணும், carbon வந்து store பண்ணாது. So generally நம்ம first day சொன்னலாம். While soil itself can act as a carbon storage, with excessive organic content, the process of soil erosion does not function as a sink. In fact, erosion can release a stored carbon into the atmosphere or water system.